ஏன்னா ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் உலக வங்கியினுடைய பணத்தில் வந்து ஒரு 1500 கோடி முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் பல்வேறு கோடி கிடைக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாநகராட்சி என்ற அரசியல் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஒரு சிறந்த ஆயுதமாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் அவர்களுக்கு அதிகமான பல கோடி ரூபாய் வரும் கடனாக, அதனுடைய வளர்ச்சிக்காக என்று சொல்லி, அதனால் ஆள்வோருக்கு வந்து கை நிறைய காசு கிடைக்கும், சொந்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான காசு கிடைக்கும். அந்த திட்டம் இந்த திட்டம்னு போட்டு எங்களுக்கெல்லாம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லது வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் தீபாவளி போனஸ் கொடுக்கல, கட்சிக்காரனுக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க பக்கம் வயிறறியுது. அது இன்னொரு பக்கம். அவங்களும் திமுக வண்டி வாக்காளர்களாக இருந்தாங்க. இப்போ வாக்காளர்களை பகைச்சிக்கிட்டு தான் என்ன தன் வரிசையில் நிற்பவர்களுக்கு கொடுப்பது என்பது என்ன செய்ய எது செய்யன்னு தெரியல. எதை தின்றால் பித்தம் தீரும் என்று ஆட்சி கட்சி அலரும் அளவுக்கு சென்னை வந்து காலியாகுது. திமுகவினுடைய கோட்டையில் பெரும் ஓட்டை விழுது. உழைக்கும் மக்கள் வீட்டு பிள்ளைகள் தான் என்ன விஜய் பின்னால் போகிறார்கள் என்ற உண்மையை நீங்க மறக்க முடியாது. அவர்கள்தான் என்ன மோட்டார் பைக் எடுத்துட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, உழைக்கிறதுக்கு அன்றாட உழைப்புக்கு போயிட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி, அப்போ அவர்களுடைய பரப்புரை என்பது சாதாரணமாக இருக்காது. திமுகவின் கோட்டையில் மாபெரும் ஓட்டை விழுகிறதா, அது விஜய் வருகைக்கு பிறகு துரிதமாகி விட்டதா என்பதுதான், ஆமாம் அதுதான் யதார்த்தம் என்று பார்க்க வேண்டியது. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை அரசியலை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு தான் பொதுவாகவே பரவலான கருத்து இருக்கு. அது 2021 தேர்தலையும் வந்து எதிரொலிச்சுது. 16 தொகுதிகள் சென்னையில், அந்த 16லையும் திமுக தான் ஜெயிச்சாங்க. தொடர்ந்து அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இப்போ ஒரு திடீர் சர்வே, அந்த சர்வேல சென்னையை திமுகவுக்கு ஷாக் கொடுக்குது அப்படின்னு சொல்லுது அந்த சர்வே. அதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது. எதனால இந்த ஷாக்? சென்னை வந்து அவங்க கையை விட்டு நழுவ போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 16ம் அந்த நிலையில தான் இருக்கா, இல்ல சில பல தொகுதிகள் மட்டும் அப்படி இருக்கான்ற பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன காரணங்கள்? இல்லை, அதாவது நீங்க சொன்ன மாதிரி சென்னை வந்து திமுகவின் கோட்டை, அது ஒன்று உண்மை. எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மரியாதையுடன் தமிழ்நாடு எங்கும் செல்வாக்குடன் வந்து ஆட்சியில் அமரும் பொழுதே சென்னை மாநகராட்சி திமுக கைக்கு போகும். இப்படிலாம் வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சென்னை இப்போ வந்து திமுக தலைமை குடும்பத்தில் இருந்தே அவர்கள் வந்து பல்வேறு அணுகுமுறைகளில் ஆராய்ச்சி பிளஸ் அமலாக்கல் என்று வைத்திருக்கிற நிறுவனத்தின் மூலமே ஒரு சர்வே எடுத்தது போலவும் அதில் கிடைச்சதை பார்த்தா அவங்களுக்கே ஷாக் போலவும் தான் அவங்க பக்கமே சொல்கிறாங்க. வெளியே அப்படி தான் கசியுது செய்திகள். அப்போ 16 தொகுதி இருக்கு, சட்டமன்ற தொகுதி 14 இருந்தது 16 ஆயிருக்கு. சென்னை மாநகராட்சி வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு 150 வட்டத்தில் இருந்து 200 வட்டமாக ஆயிருக்கு. 300 வட்டம் ஆக போகுதுங்க. ஏன்னா அங்கே அந்த பக்கம் 800 வர, இந்த பக்கம் 51 வர, இப்படி என்ன இந்த பக்கம் விரிவாக்கம் கிடச்சி வர, இப்படியாக வந்து விரிவாயிருக்குது சென்னை. அப்போ மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது என்று சொன்னால், வழக்கமாக மாநகராட்சி பகுதிக்குள்ளே வந்தால் உங்களுக்கு வீட்டு வரி, சொத்து வரி இதெல்லாம் கூடும், உண்மை. ஆனாலும் கூட வசதிகள், வாய்ப்புகள் அதிகமாக வந்து இறங்கும். ஏன்னா ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் உலக வங்கியினுடைய பணத்தில் வந்து ஒரு 1500 கோடி முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் பல்வேறு கோடி கிடைக்கும். இது வந்து இந்தியா துணைக்கண்டமெங்குமே மாநகராட்சிகள், நீங்கள் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னாலும் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு அப்படின்னு சொல்லி போட்டு திட்டம்னு சொல்லி போட்டு அந்த மாநகராட்சி JNNURM அப்படின்னு சொல்லி போட்டு தான் பஸ்ஸில் இருக்கும் டெல்லியில் கூட. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாநகராட்சி என்ற அரசியல் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஒரு சிறந்த ஆயுதமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மாநகராட்சியை எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு எங்கும் ஏற்கனவே நகரமயமாதல் கூடுது, அதனால் மாநகராட்சி கூட்டுவதற்கு இவங்களுக்கு நல் வாய்ப்பு. இந்திய துணைக்கண்டத்திலேயே அதிகமான மாநகராட்சிகள்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படி மாநகராட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னை அதற்கு வந்து ஒரு 21 மாநகராட்சி தமிழ்நாடுங்க இருக்குது. 21 மாநகராட்சி. அப்போ ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் அவர்களுக்கு அதிகமான பல கோடி ரூபாய் வரும் கடனாக, அதனுடைய வளர்ச்சிக்காக என்று சொல்லி,
அதனால ஆள்வோருக்கு வந்து கை நிறைய காசு கிடைக்கும், சொந்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான காசு கிடைக்கும். அந்த திட்டம் இந்த திட்டம்னு போட்டு. அதனால் பொதுவாக பட்ஜெட் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு அல்லது வந்து ஒவ்வொரு பிரிவுக்கோ என்று எல்லாம் போட்டாலும் இந்த மாநகராட்சியில் அள்ளுவது தான் பெரிய அள்ளுதல், புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் யாருடைய உழைப்பு என்று சொன்னால் அடிப்படை மக்கள், அடித்தட்டு மக்கள், அடித்தள மக்கள், அதாவது அர்பன் புவர் என்று சொல்கிறோம்ல, நகர்ப்புற ஏழைகள். அதே போல் வந்து கிராமப்புற ஏழைகள் என்று சொன்னால் அவர்களுடைய பாரம்பரியமே என்னென்னா எம்ஜிஆரை தான் இன்னமும் சேவிப்பாங்க, அது அவங்க. ஆனால் நகர்ப்புற ஏழைகள் எனும் பொழுது நகரங்கள்லாம் திமுக கோட்டை, கிராமங்கள்லாம் எம்ஜிஆர் கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல பொதுவாக, அண்ணா திமுக கோட்டைன்னு. அதில் வந்து இந்த நகர்ப்புறம் காரணம் நகர்ப்புற ஏழைகள் தான். பேச்சு என்னன்னு சொன்னால் நகர்ப்புறத்தில் உள்ள படித்தவர்கள், வேலை பார்ப்பவர்கள், குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திமுகவின் கோட்டை என்ற சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வந்து ஊறி போனவங்க தான் திமுக, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போ இந்த பழைய ஓய்வூதியம், அது இது போக்குவரத்து போராட்டம், அது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்காங்க அந்த வாக்கு வங்கி. ஆனால் முழுக்க முழுக்க திமுகவுக்கு நம்பகமானது என்று பாரம்பரியமாக இருப்பது குறிப்பாக சென்னையில்னு பார்த்தா நகர்ப்புற ஏழைகள். இந்த நகர்ப்புற ஏழைகள் வந்து குடிசைகளில் வாழ்ந்தாங்க. இந்த குடிசைகளில் வாழ்ந்த நகர்ப்புற ஏழைகள் சமீபத்தில் என்ன நடந்தது, ஸ்டாலினுடைய ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு 2021க்கு பிறகு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வீடுகளை எல்லாம் காலி செய்து அந்த குடிசைகள் கூவம் ஓரத்தில் ரயில்வே காரணம் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி போட்டு காலி செய்து குடிசை இல்லாத தமிழ்நாட்டை கொண்டு வர போகிறோம், சென்னையை கொண்டு வர போகிறோம்லாம் சொல்லிட்டு செம்பரம்பாக்கம், செம்மஞ்சேரின்னு சொல்லி போட்டு தள்ளினான். நம்ம தெரியும் கண்ணகி நகர் இதெல்லாம். அங்கே வந்து பயங்கர அடர்த்தியாக கொண்டு போய் தள்ளினா என்பதாக எல்லாம் பேச்சு வந்துச்சு. அப்போ என்ன சொன்னான்னா, நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிடுங்க, உங்களுக்கு அங்கே வீடு தந்துடுறோம், அது வந்து இலவசம், இப்படிலாம் சொன்னான். இலவசம் சொன்னதில் அங்கே போய் இவங்க இறங்கின உடனே, வீடு அலாட் பண்ணி கொடுத்த உடனே எல்லா வீட்டுக்கும் வந்து வாடகை கட்டலை நீங்கள் அப்படின்னு பூட்டு போட ஆரம்பிச்சிட்டான் மாநகராட்சி வந்து. ஆனால் இலவசம் சொல்லி தான் போனது, வாடகை கிடையாது, இலவசம் சொல்லி தான் போனது. அதான் அந்த மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. அவங்க யாருன்னா சென்னைக்குள்ளே வந்து ஆட்டோ ஓட்டுபவர்களாகவும், அந்த காலத்தில் ரிக்ஷா ஓட்டுபவர்களாக இருந்தாங்க, சிறு வியாபாரம் செய்பவர்களாகவும், வீட்டு பணிகள் செய்யக்கூடிய பெண்களாகவும் இருக்காங்க. அந்தந்த பகுதியிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ அங்கிருந்து பேருந்து எடுத்து வராங்க, செம்பரம்பாக்கம், செம்மஞ்சேரி போகிறாங்க, ஏரி கண்ணகி நகர், அதிலிருந்து சிறு வியாபாரம், தேங்காய் உட்பட சிறு வியாபாரங்கள், கடைகள் எல்லாமே வந்து இருப்பாங்க. அவங்க பூ கட்டுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இப்படி இவர்கள் தான் திமுகவினுடைய கோட்டை, இதுதான் திமுகவினுடைய வாக்கு வங்கி. இது மத்தியில் ஏன்னா இந்த ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தினுடைய அந்த நிறுவனம் மூலமாக எடுத்த சர்வேல 16 தொகுதியிலையும் நமக்கு வந்து ஆபத்து, 16 தொகுதியிலையும் ஆபத்து என்பதாக எதிர்கொள்றாங்க. சிலவற்றை அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியும் நம்பலாம், ஆனாலும் ஆக பெரும்பான்மையாக நம்ம கையை விட்டு போயிடும். சிலவற்றை தாக்கு பிடிக்கலான்றது இந்த ஒரு சைதாப்பேட்டையா இருக்கலாம், சேப்பாக்கமா இருக்கலாம், குளத்தூரா இருக்கலாம், ஏன்னா இது மாதிரி சில இது எழும்பூரா இருக்கலாம், வரலாம். மற்றதிலெல்லாம் வந்து அடிபடுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு நற்பெயர் இல்லை என்பதை உணர்ந்துட்டாங்க, அவங்களே உணர்ந்துட்டாங்க. இப்போ அப்படி உணரும் பொழுது அதுதான் அவங்க சார்பான ஏடுகளில் கூட போடுவாங்க பாதி பாதி அப்படி. ஆனால் கசிவது எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஷாக்காக இருக்குது, பெரிய அளவுக்கே பாதிப்பு இருக்குது. ஆமாம், அதாவது சென்னை தானே நமக்கு உத்தரவாதம். இந்த இடத்துல சென்னை தான் இவங்களுடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டை அப்படின்னும் போது அந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களோட ஆல்டர்னேட் யாரா, அதிமுகவா இல்லை வேற எதுவும் விஜய் ஃபேக்டரா? அதிமுகவுக்கு தானே வரணும். ஆமாம், அப்படி இல்லை. என்னன்னா இந்த விஜய் அரசியலில் நுழைந்த பிற்பாடு இது வந்து இன்னும் கூடியிருக்கு. இந்த ஆல்டர்னேட் விஜய் நோக்கி போகுது. அதுதான் திமுக எதிர்ப்பு என்பது கூடியிருக்கு. இந்த பெண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அது வந்து விசிவிழா வெளிப்படையாக தெரிவது என்னன்னா, திமுக குடும்பத்தில் உள்ள அந்த இளைஞர்கள் வெளியே வந்து எல்லா இடத்துலையும் பதாகைகளில் அவங்க படத்தை போட்டுக்கிறாங்க. நல்லா தெரியும் திமுக விட்ட பிள்ளைங்க வளர்ந்து வந்து 18 வயசு ஆயிடுறானுங்க, கல்லூரிக்கு போகிறாங்க. மாணவிகள் இன்னும் வேகமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் பெண்கள்கிட்ட பேசி திமுக காரங்க சொல்கிறாங்க, பிரமுகர்கள் எங்கள் வீட்டு பெண்களையும் கூட கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த பசங்க, அவங்களும் அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து கூடுது. விஜய் அதிமுக தனித்தனியாக நின்று என்ன எப்படியாவது ஒன்று சேராமல் இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது கொஞ்சம் விழுக்காடு மேலே வருமானு திமுக சிந்திக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிட்டு.
விஜய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னா போச்சு நமக்கு என்றே கருதுறாங்க. அவ்வளோ படுமோசமான ஒரு நிலையா இருக்கு கீழே கிரவுண்டில். அதை மோர் கான்கிரீட்டாக பார்க்க போனீங்கன்னா, இந்த வீடை காலி பண்ணி போய் செம்பரம்பாக்கம் பெரும்பாக்கம் போனாங்களே, இவங்க வீடுகள்ல எல்லாம் வீடு பூட்டு போட்டோடனே ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்ன செய்ய அடுத்த போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு பேருன்னு பார்த்தா ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் அது மட்டுமே இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இது ஏற்கனவே அனுபவம் இருக்கான்னு கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் கலைஞர் ஆட்சி நடத்தும் பொழுது 2010ஆம் ஆண்டில் ஒன்றிய அரசினுடைய ஏதோ வழிகாட்டல் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி, மன்மோகன் சிங் வந்து சில திட்டங்கள் கொண்டு வர்றாரு. அதை அமுலாக்கிறேன்னு சொல்லி போட்டு இவர் குடிசைகளை எல்லாம் காலி பண்ணுறேன்னு காலி பண்ணும் பொழுது அதுவும் சேர்த்துத்தான் சென்னையில் 2011இல் ஜெயலலிதாவுக்கு அதிகமாக வருவதற்கு உதவிச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. அதனால அதற்கப்புறம் வந்து அவர் அந்த விஷயத்தில் எடுக்கலை ஸ்டெப்பு. ஆனால் இவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னமும் சொல்லப்போனால் குடிசைகளை இப்படி போனது ஒரு பக்கம், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புன்னு கலைஞர் 1971-76 கொண்டு வந்தாரு. அதில் சிதிலமடைந்த வீடுகளை எல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று வந்துச்சு. அந்த குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பில் வந்து இருக்கக்கூடிய குடிசை வாசிகள் அவர்களுக்கு இலவசமாகத்தான் கலைஞர் வந்து கொடுத்தார். அப்பா இலவசமாக கொடுத்தாரு, மக ஆட்சிக்கு வந்து காசு கேட்குறாரு என்பதாக 4 லட்சம் 3.5 லட்சம் 1.5 லட்சம் என்பதாக காசு கேட்குறாங்க. இது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ இதெல்லாம் என்ன செய்ய, இப்போ ஒரு 10 நாளாக இவங்களுக்கு என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து நமக்கு சென்னையை வந்து கையை விட்டு போயிட போகுது, அதை எப்படியும் திரும்ப பெறணுங்கிற ஒரு இதில் இருக்காங்க, பதட்டத்தில். அந்த பதட்டத்தின் காரணமாகத்தான் முதல்ல பேசக்கூடிய தங்களுடைய தொண்டர்கள், கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாரையும் தீபாவளியை காரணமாக வச்சு நல்லா கவனிச்சிருவோம், அப்போ இவங்க நமக்காக பேசுவாங்க, இவங்க தானே அந்த மக்கள்கிட்ட பேசணும். ஒரு இடத்துல நாங்கள் ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் இனிமேல் பேச முடியாதுங்க, எங்கள் குப்பத்தில் மட்டும் தாங்க பேசிக்குவோம், அந்த அளவுக்கு கெட்ட பேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுக பிரமுகர்களே, பொறுப்பாளர்களே. புரியுதுங்களா? அப்போது மாவட்டத்தில் அளவில் உள்ள அணிகளுக்கும் சரி, கீழே வரையும் சரி, அதாவது ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு காசு, இவ்வளோ ஆயிரங்கள், அதே மாதிரி வந்து பாக முகவர்களுக்கு இவ்வளோ ஆயிரங்கள் என்பதாக ஒவ்வொருத்தருக்கும் தீபாவளி போனஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது யாருக்கு வயலில் எரியுதுன்னா, எங்களுக்கெல்லாம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லது வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் தீபாவளி போனஸ் கொடுக்கல, கட்சிக்காரனுக்கு கொடுக்குறீங்கன்னா அவங்க பக்கம் வயிறு எரியுது. அது இன்னொரு பக்கம். அவங்களும் திமுக வண்டி வாக்காளர்களாக இருந்தவங்க. இப்போ வாக்காளர்களை பகைச்சிக்கிட்டு தான் என்ன தன் வரிசையில் நிற்பவர்களுக்கு கொடுப்பது என்பது என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரில. எதை தின்றால் பித்தம் தீரும் என்று ஆட்சி கட்சி அலரும் அளவுக்கு சென்னை வந்து காலியாகுது, திமுகவினுடைய கோட்டையில் பெரும் ஓட்டை விழுது என்பதை பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது தான் அவங்கள்ட்டே விசாரித்தாலும் என்னங்க எப்படி ஏடிஎம்கே இல்லை, விஜய் வந்த பிறகு நிறைய போயிட்டாங்க போல, இல்லை 100 பேர் போனால் இப்போல்லாம் உணர்ந்துட்டாங்க, ஒரு 20 பேர் திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. 80 பேர் திரும்பி வந்திருந்தா ஒரு லாஜிக் இருக்கு, 20 பேர் தான் இருக்குன்னு சொல்லலாம். 20 பேர் திரும்பி வந்தது அப்படி சமாளிக்கிற நிலைமையில தான் அவங்க திமுகவினுடைய பொறுப்பாளர்களே இருக்காங்க. நான் பொறுப்பாளர்கள்ட்டே பேசும்பொழுது இல்லை, இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க அதிமுகவை சூஸ் பண்ணாம, அதிமுகவுக்கு அந்த இது போகாம விஜய் பக்கம் போறதுக்கான காரணம் என்ன இருக்கு? அதாவது இளைஞர்கள் முதல்ல, ஓகே, அது தாண்டி பெண்கள், ஒரு பெரிய அளவுக்கு பெண்கள் 40 வயது வரை அதற்கு மேலேயும் என்றால், இதுவரை அரசியல் கட்சிகள் இந்த மக்களை ஏய்த்து ஏமாற்றி அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டிகளாகவும் திவாலாகவும் இந்த மக்களை, உழைக்கும் மக்களை, நகர் கிராமம் வித்தியாசம் இல்லாமல், தமிழ்நாடு தெலுங்கு நாடு குஜராத்தின் வித்தியாசம் இல்லாமல் பண்ணிய கூத்து இருக்குல்ல அரசியல் கட்சிகள், அதனுடைய வெறுப்பில் இனிமேல் நிஜமாக வரும் அரசியல் கட்சிகளை நம்பக்கூடாது, நிழலையாவது நம்புவோம் சொல்லி நிழல் வந்து நிஜமாயிடுச்சு. அதனால தான் எம்ஜிஆருக்கும் ஒரு ஈர்ப்பு பெரிய அளவுக்கு, அதுதான் கிராமப்புறத்தில் உள்ள வாக்காளர்களை எல்லாம் அப்படியே தக்க வச்சிருக்கு போல திமுகக்குன்னு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே எம்ஜிஆர் பின்னால் வந்துருச்சு, கருணாநிதி என்னுடைய தலைமையில் உள்ள திமுகவுக்கு திணறை ஆயிடுச்சு. அது இப்போ விஜய்க்கு நடக்கு. ஓகே, இதில் கூடுதலாக இந்த
டிஜிட்டல் இளைஞர் தலைமுறை அது கூட கொஞ்சம் அது வந்து செல்வாக்கு செலுத்துது, தூண்டி விடுதுங்கிற அளவுக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூய்மை பணியாளர்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் உடைய நிலை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 21 மாநகராட்சியிலும் அவர்கள் இருக்காங்க. இது தவிர நகராட்சிகள்லையும் இருக்காங்க. சரியா? இவங்களுக்கு மினிமம் வேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்திய துணைக்கண்டம் எங்கும் குறைந்தபட்ச கூலி சட்டம் என்று ஒன்று இருக்குது. அந்த சட்டப்படி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் சென்னையில் மாநகராட்சியில் 5-6 மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுவது தான் நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுப்பா. உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த குறைந்தபட்ச கூலி என்ற மினிமம் வேஜ் ஆக்ட் படி கொடுக்காததை தனித்தனியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டே ஒரு 1000 பேர் வரை வாங்கி கொடுத்துருக்குறோம், ஒரு நாளைக்கு 750 ரூபா வர என்பதாக பியூசியில் சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ன நாகசைலா தன்வி எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து குறைந்தபட்ச கூலி என்பது பெரிய விஷயம். இது இந்திய தேவையெங்கும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதுதான் சட்டம். இதில் வந்து சேலத்தில் குறைந்தபட்ச கூலி வேறு, மதுரையில் வேறு, திருச்சியில் வேறு, கோவையில் வேறு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப குறைவாக 400 ரூபாலாம் கொடுக்குறான் ஒரு நாளைக்கு. இவங்க தான் என்ன ஸ்வச் பாரத் என்ற மோடியினுடைய மந்திரத்திற்கு என்ன உயிர் கொடுப்பதே. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதை என்ன பண்ணுறான், தொழிலாளர் துறை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கும் தொழிலாளர் துறை, அவன் ஒரு ஆய்வு பண்ணி சேலத்தில் அவன் கொண்டு வந்து சொல்கிறான், இதில் வந்து அந்த குறைந்தபட்ச கூலி கொடுக்காமல் தனியார் கையில் இந்த தூய்மை பணியை கொடுப்பதற்குல்ல, அதாவது மாநகராட்சி நடத்தினால் இப்போ 5-6 மண்டலம் தான் நமக்கு வெளிப்படையாக பல விஷயங்களை விவாதத்துக்கு கொண்டாந்துருக்கு. சென்னையில் என்னன்னா NLUM என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலம் வந்து இவர்கள் வந்து மாநகராட்சி நடத்திட்டு இருந்துச்சு. அதனால தானே இப்போ மேரி இவங்கள்ட்ட கூட பிரியாட்ட கூட கேட்காங்க, நீங்கள் தானேங்க எங்களை எல்லாம் உத்தரவாதப்படுத்திங்க நிரந்தரமாக்குறதுக்கு, இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணலையே. இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தான் சொல்கிறாங்க. நான் சொல்லவில்லை, நிரந்தரப்படுத்துவே என்று சொல்லவில்லை, இவர்களை நிரந்தரப்படுத்த முடியாது, தனியார் கையில் கொடுத்தது அம்பிட்டு தான்னு சொல்லலை. 10 மண்டலங்களை தனியார் கையில் கொடுத்த அதிமுகவை நேரம் கேட்கவில்லை, இப்பொழுது 2 மண்டலங்களை கொடுத்த எங்களை மட்டும் கேட்கிறீர்கள் அப்படின்னு இந்த கவுண்டர் பதில் தான் என்ன, நீதான் ஜாக்சன் துரை என்பவனோ நீதான் வீரவாண்டிய கட்டவன் என்பவனோ தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க பிரியா, இல்லையா? அதனால அவர்களே நிரந்தரப்படுத்துவது என்று தான் உத்தரவாதம் கொடுத்ததை மறுக்கலை, அது செய்யவில்லை என்பதனால தான் இவர்களும் மறுபடியும் ஒவ்வொரு போராட்டமாக நடத்துகிறாங்க. என்ன, எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னால் வந்து 25ஆம் தேதியும் பெரிய அளவுக்கு நாள் பூரா நடத்த போகிறாங்கன்னு நீங்க, அந்த அளவுக்கு நிலை. இப்படிப்பட்டவர்கள் சேலத்தில் குறிப்பாக ஒரு மாநகராட்சி எடுத்துக்கிட்டு அங்கு உள்ள ஆய்வை நம்முடைய லேபர் டிபார்ட்மெண்ட் தொழிலாளர் நலத்துறை செய்தில் என்ன கிடைச்சிச்சின்னு சொன்னால், ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு, ஒரு தூய்மை பணியாளருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தில் எவ்வளவத்தை குறைத்து எடுத்துக்கொண்டு இந்த தனியார் கம்பெனி வந்து கொடுக்குது என்ற புள்ளிவரம் எடுக்காங்க. இங்கே கூட வந்துச்சு, ராம்கி கையில் கொடுப்பதுனால ஒரு 23,000 24,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த NLUM என்ற மாநகராட்சியின் கீழே இருந்த தூய்மை பணியாளர்கள் 5-6 மண்டலத்தில் 16,000 தான் வரும் என்று சொல்லி போட்டு அதில் பயங்கரமாக வந்து ஒரு 7,000 வரை அடிபடும் என்பதெல்லாம் வந்து சம்பளத்தில் பார்த்தாங்க. இது வெளிப்படையாக வந்த விவாதம். இப்படி சேலத்தில் பார்த்ததில் ஒரு தூய்மை பணியாளருக்கு 2,62,000 என்ன வந்து பணம் வந்து அவங்கள்ட்ட இருந்து திருடப்பட்டிருக்கு. அதாவது மோடி அரசாங்கத்தை வந்து தேர்தல் ஆணையம் மூலமாக SIR என்று சொல்லி போட்டு என்ன ஓட்டு திருட்டு நம்ம ராகுல் காந்தி சொல்லி இந்தியாவெங்கும் ஓட்டு திருட்டு செய்கிறது தான் பாஜக என்று பிரபலமான நேரம், இவர்கள் செய்திருப்பது தனியார் கையில் கொடுப்பதன் மூலம், அந்த தனியாரின் மூலமாக இவர்கள் சம்பள திருட்டு செய்திருக்கிறார்கள். சம்பள திருட்டு, ஆமாம். அதாவது ஒரு தூய்மை பணியாளருக்கு சென்று சேர வேண்டிய பணத்தில் இவர்கள் வந்து என்ன திருடிய பணம் என்று சொன்னால் அது வந்து 2,62,000 வந்துருது ஆண்டுக்கு. ஒரு வருடத்திற்கு 62,000 ரூபா ஒரு ஆண்டுக்கு. ஓகே, இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், சேலத்தையே பார்த்தீங்கனால ஒரு மண்டலத்துக்கு, ஒரு டிவிஷன் வட்டத்துக்கு வந்து 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா துப்புரவு தொழில் தூய்மை பணியாளர்கள், 50 டிவிஷன் சொல்லும்போது அது என்ன ஆயிருது, 5,000 வந்துடுதா? அதே போல் ஒவ்வொன்றையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 21,62,000 இன்டூன்னு போடுங்க. இதை
ஏன்னா தமிழ்நாடெங்கும் எல்லா மாநகராட்சியிலையும் உள்ள பிரச்சனையாக மாறிட்டு ஒரு 21 கார்பரேஷன் இருக்குது மாநகராட்சினா. இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தான் இங்கும். ஏற்கனவே குடிசைகளிலிருந்து கொண்டு போனவங்கள வீடை பூட்டி அவங்க ஓட்டையும் மறுபடியும் இழக்கிறீங்க. இப்போ அடுத்த ரவுண்டு இது வெளிப்படையாக வெளியே வந்துருச்சு. இதன் மூலமாக சம்பள திருட்டு செய்திருக்கிறீர்கள் என்பதும் பகிரங்கமாகி போச்சு. 2 மண்டலம் மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கு, அது பேசிக்கிட்டு இருக்கோம்னு மேயர் பிரியா சொல்கிறாங்க. அப்படியே இந்த 2 மண்டலத்தை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் விட்டு கொடுத்தாலும் மற்ற 10 மண்டலம் போயிடுச்சு என்று சொன்னீங்களே அதிமுக ஆட்சியில். அப்போ அதன் மூலமாக தனியாருக்கு போனது என்பதை நீங்கள் மறு உறுதி செய்தீங்களே. அதே ராம்கி தானே கோயம்புத்தூரில், அதே ராம்கி தானே மதுரையில், அதே ராம்கி தானே திருச்சியில் என்று தமிழ்நாடெங்கும் மாநகராட்சிகள் ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறீர்களே. எவ்வளவு கோடிகள் உங்களுக்கு போய் சேரும்னா பல ஆயிரம் கோடிகள் வந்து போய் சேருது என்பதும் பகிரங்கமாகி போச்சு. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கத்தில் இப்போ போன வாரம் 17ஆம் தேதி ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் சிதிலமடைந்ததை திருப்பி கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் குடிசை மாற்று வாரியம் பெயரை நான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாற்றினாலும் அதில் மூலமாக என்ன பல இடங்களில் கட்டப்படாமையே கிடக்கு. சரி, இதுவரை போராடி எங்களை கட்டுங்கன்னு சொன்னவங்களுக்கு 17ஆம் தேதி ஒரு அரசாணை கொடுத்துருக்காங்க. யார்? தமிழக அரசு. இப்போ 17ஆம் தேதி எல்லாம் இந்த சர்வேக்கு பிறகு அடிபட்ட பிறகு அவசரமாக நகர்ப்புற ஏழைகளை நோக்கி ஓடுறாங்க. ஓடி கடைசி 5 மாசத்துல உங்களால் தடிக்கு விழாமல் இருக்க முடியுமா தெரில. இதில் ஓடினாலும் தடிக்கு தான் விழுவாங்க என்று நாடு சொல்லுது. அப்படி ஒரு 68வது எண்ணு அடைக்குறிப்புக்குள்ள 4D என்ற அந்த ஜிஓ அரசாணையில் அவர்கள் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக 12 திட்டங்கள்னு அறிவிச்சு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளபடியே முதலில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உலக வங்கிட்ட பணம் வாங்கி நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் இருந்துச்சுங்க. அதாவது பங்களிப்பு செலுத்துகிறோம் இவர்களும் எல்லாமே. அது பயங்கர ஃபெயிலியரு. அப்போ சங்கம் வைக்க சொல்லி நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தோடனே ஸ்டாலின் சொன்னார், எல்லா இடமும் சங்கம் வைக்கணும்னா பரவாயில்லையே, சங்கம் எடுத்து கேட்கும்னு நம்ம நினச்சா எல்லாம் வட்டச் செயலாளர்கள் தான் அந்த சங்கத்திற்கான தலைவர் செயலாளர் பொருளாளரை தேர்ந்தெடுக்கணுன்னே அது எல்லா இடமுமே இல்லாமல் போச்சு, அல்லது என்ன இருக்குது நீர்த்து போச்சு, தோற்று போச்சு. அதனால உலக வங்கி என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னால் இந்த திட்டத்திலிருந்தே நாங்கள் பின்வாங்கிருச்சுங்க கடன் கொடுக்கறதுல. அப்புறம் ஏடிபி என்று சொல்லக்கூடிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட வாங்குறாங்க இப்போ. அப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி ஒரு பங்கு கொடுக்கும், அரசாங்கம் தமிழக அரசு ஒரு பங்கு கொடுக்கும், இந்த நகர்ப்புற வாழ்விட வாரியம் ஒரு பங்கு கொடுக்கும். இது தவிர ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்த, இலவசமாக கொடுத்துட்டு இருந்த கலைஞர் காலத்தின் இந்த வீடுகளை பெயரை மாற்றிய பிறகு 3 லட்சம் கொடுங்க, 4.5 லட்சம் கொடுங்க, 1.5 லட்சம் கொடுங்கன்னு போராடி 1.5 லட்சம்னு வாங்கினது தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிற்குது. அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடத்துலன்னு இந்த ஒரு 10 இடத்த அறிவிச்சிருக்காங்க. அவங்களே அறிவிச்சு அதிலெல்லாம் இந்த அரசாணைப்படி வருது. உங்களுக்கு நல்லாங்குப்பம்னு மேற்கு மாம்பலத்தில் என்ன, அதே போல் கோடம்பாக்கத்தில் பூபதி நகர், அப்புறம் வடக்கு மாட வீதியில், அப்புறம் பெரிய ரோட்டில், அப்புறம் கக்கன் காலனி கோடம்பாக்கம் தான், அப்புறம் கபாலி தோட்டம் மயிலாப்பூரில் வருது பட்டினப்பாக்கம் பக்கம், அதற்கப்புறம் எம்கே ராதா நகர், அதுக்கப்புறம் மேற்கு இந்திராணி நகர், அப்புறம் ராணியண்ணா நகர், வவுசி நகர், இதிலெல்லாம் தான் இப்போது ஒரு ஜிஓ போட்டு அவசரமாக சொல்கிறாங்க. சரி, போட்டாலும் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவன் என்ன சொல்கிறான்னா ஐநா ஒரு குடியிருப்பு என்பது 420 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் 430 சதுர அடி தர்றேன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் 200 250ன்னு இருந்ததிலிருந்து உள்ள மாற்றங்க. புரியுதுங்களா? இது நல்ல விஷயம். ஏன்னா குருவி கூண்டுக்குள்ளே வாழ முடியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள். இப்போ அதில் 24,000 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் எங்கேயாவது போய் வாடகைக்கு இருந்துக்கிடுங்க, நாங்கள் பூஜை போட்ட பிறகு இந்த இடத்த இடிச்சிட்டு பூஜை போட்ட பிறகு கட்டுது 18 மாதத்தில் கட்டிடுவோம்னு அந்த அக்ரிமெண்ட்டில் ஒப்பந்தத்தில் போட்டிருக்காங்க. 1.5 வருஷத்தில். ஆமாம். அப்போ 5-6 மாதத்துக்குள்ள இந்த ஆட்சி கட்டிலில் புதிதாக ஏறப்போவதற்குள்ள முயற்சிகளில் இது வெற்றி கொடுக்குமா என்றால் உத்தரவாதம் இல்லை. இதை வச்சு வாயால் பேசலாம். ஓகே, அதனால் வாக்கு போட்டுருவாங்கன்னு நம்ப முடியாது. ஏன்னா போராடி அவங்க.
ஆனாலும் கூட அதுலேயே பல இடங்கள்ல என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொன்னால், என்ன இப்போ உதாரணமாக வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னையில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பார்ப்போமே. இப்போ எல்லிஸ் ரோட்டில் வந்து திருவல்லிக்கேணியில் எல்லிஸ்புரம்னு ஒன்று இருக்குது. அதில் அதே மாதிரி வந்து இடிச்சாச்சு. என்னென்னா வீடு 80 வீடு தான் இடிச்சாச்சு. அவர்களுக்கு வந்து காமராஜ் காலத்தில் கட்டக்கூட வீடுகள், அதை கட்டுவதற்கு திருப்பி இவர்கள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க ஏற்க தயாரில்லை. நீங்கள் வந்து 8 மாடியெல்லாம் கட்டக்கூடாது, எங்களுக்கு 4 மாடி தாங்க, பிரச்சனை ஆயிட்டா. அதே மாதிரி நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும் என்ற விஷயம். அதே போல் கிரீம்ஸ் ரோட்டில் வந்து ஒரு 500 வீடு இதே போல் நீங்கள் வந்து புதுசாக என்ன கட்ட போகிறோமோ கொடுக்குற மாடல் தப்புங்க, எங்களுக்கு அதிகமான சதுர அடி வேணுங்கிற வாதம் அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 8 10 அப்படின்னு மாடியெல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்காங்க. இப்போ ராணி நகர் இதெல்லாம் வந்து 9 மாடிக்கு ஒப்புக்கொண்டு தான் ஒப்பந்தமே. ஆமாம், நவம்பர் 1ஆம் தேதி உரிமையாளர்கள்லாம் கூட்டி வர கேட்க போகிறாங்க. அது ஒரு பக்கம். அதே போல் வந்து அங்கே வந்து கிரீம்ஸ் ரோட்டில் இதை வந்து தப்புன்னு போராடினவங்களெல்லாம் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் எந்தெந்த எளிய மக்களை பாதிக்குது திமுக ஆட்சியில். அதற்கு பிறகு இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இது இப்போது ஆயிரம் விளக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கொஞ்சம் வீடு தான். அதில் சைன் போட்டு வரும் நேரம் பார்த்து சேகர்பாபு என்ன சொல்லிட்டாராம், இல்லை இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அப்புறம் 7 எம்எல்ஏ சண்டை போட்டு வாங்கியிருக்காரு அவங்களே சொல்கிறாங்க. இப்படி குடிசை மாற்று வாரிய வீடுகளை மீட்டு கட்டி கொடுப்பது என்பதிலேயே இவ்வளவு சிக்கல். அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கல்லூரி பக்கத்தில் ஒரு 25 வீடு இதே மாதிரி சிக்கல். லாக் நகர் இருக்குது, அதில் வீடுகள் கட்டப்பட்டுருச்சே தவிர அங்கே வந்து ஒரு 500 வீடு வரை இருக்குது. அங்கே சங்கம் அமைக்கவே விடலை. திமுகவுக்கு உள்ளேயே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏற்கவில்லை பகுதி என்பதாக உள்சென்னையும் சேர்ந்து பாதிக்குது. அதே போல் வந்து பட்டணப்பாக்கம் பக்கம்னா அது வந்து மயிலாப்பூர் தொகுதி பட்டுமேடு கிராமம் தான் எங்கள் பேருங்க. ஒரு 1800 வீடு வர இதே மாதிரி இடித்தது கட்டி கொடுக்கப்படணும் என்பது அப்படியே நிற்கிது. எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் அதுவும் இதே மாதிரி இழுபறியாக எங்களுக்கு தான் அலாட்மெண்ட் கொடுக்கலாம், வெளி ஆளுக்கு இல்லைங்கிறத வாதம் பண்ணுறாங்க. இது மீனவர் பகுதின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் நிலத்தை தானே கொடுத்தோம் குடிசை மாற்று வாரியத்துக்குன்னு கேட்காங்க. நீங்கள் பேரை மாற்றிட்டு வந்தால் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதில் ஒரு 800 குடிசைகள் வேறு இருக்காங்க. அவங்கள நாங்கள் காலி பண்ண மாட்டோம், எங்களுக்கு உத்தரவாதம் சேர்த்து கொடு, வீடு கட்டி கொடுக்க அப்படிங்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எண்ணிக்கை இப்படி கூடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா அதே போல் வந்து பல்லக்கு மானிய குடியிருப்பில் இதே மாதிரி வந்து முன்னாலேயே ஜீவோ போட்டாச்சு, போட்டு அதை ஒட்டித்தான் இப்போ வந்து கபாலி தோட்டம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பூரா பட்டியலின மக்கள், ஒரு பக்கம் பூரா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு வரும். அதில் இங்கே ஒரு 1000 வீடு, அங்கே ஒரு 1000 வீடு. இது தவிர குடிசைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்பதாக ஒரு 700 பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் சேர்த்து வீடு கேட்காங்க. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன இந்த போர்டு அரசாணை போட்டாலும் அலாட்மெண்ட் கொடுத்தாலும் அதை செய்ய முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க, அங்கே உள்ள இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி தான் எங்களுக்கு எதிராக 3 மாடி 4 மாடி தான் கேட்காங்க, 8 மாடி கட்டக்கூடாதுங்க என்பதாக பிரச்சனையை கிளப்புறாங்க. இதை ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூரில் இருக்கும் பொழுது இதேமாரி 10 மாடி தான் கட்டுவோம்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்த்து போராட என்ன பேராசை பிடித்த மக்கள்னு சொன்னார். முன்னாள் டிஜிபி ஆர் நடராஜன் கெட்ட பேரே வந்தார், தோத்துட்டார். இது வந்து ஒவ்வொருத்தரையும் பாதிக்குதுங்க தொகுதி தேர்தலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா அடுத்து வந்து விசாலாட்சி தோட்டத்தில் வந்து ஒரு 2500 வீடு இருக்குது. அங்கே சிபிஐ இருக்காங்க, அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா 3-4 மாடி தான் கட்டணுங்காங்க, அதனால பிரச்சனைன்னு சொல்லி போட்டு திமுக பக்கம் சொல்கிறாங்க. இப்படியாக இந்த இழுபறிகளே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்று பார்க்கும் பொழுது இவர்கள் வந்து அந்த நகர்ப்புற ஏழைகள் மீது ஒரு போர் தொடுப்பது போல அந்த மக்கள் உணர்கிறார்கள். அதனால் இந்த முறை இல்லை உங்களுக்கு என்று சொல்லும் அளவுக்கு அந்த மக்கள் கோபத்தில் இருக்காங்க. இது தூய்மை பணியாளர்களுடைய வேலை பிரச்சனை ஒரு பக்கம். குடிசையில் இருந்தவங்களை மாற்றி நீங்கள் வெளியே கொண்டு போனீங்களே, அவங்களுக்கு வாடகை அப்புறம் கேட்டு இலவசம் சொல்லிட்டு போட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரியங்களை இடிச்சுக்கிட்டு கட்டுற இடத்துலையும் இப்படி கட்டணுமா அப்படி கட்டணுமா என்பதில் அந்த மக்கள் கூட ஒப்புதல் இல்லை. இவ்வளவு வில்லங்கங்களுக்கும் மத்தியில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 18 மாதத்திற்கு பிறகு
நீங்கள் வந்து கட்டி முடிக்க முடியலைன்னா பூஜை போட்ட பிறகும் ஒவ்வொரு மாதத்துக்கும் வாடகை கொடுக்கணுங்க. தனியார் வர்றானா பொறுப்பெடுத்து ஒப்பந்தக்காரனா, அது ஏசியன் வளர்ச்சி வங்கியாக இருக்கட்டும், அவன் மூலமாக இன்னொருத்தனாக இருக்கட்டும், அவன்கிட்ட நாங்கள் வந்து வாடகைக்கு உத்தரவாதம் இருந்தால்தான் நாங்கள் காலி பண்ணுவோங்கிறதும் வராங்க. அப்போ இந்த நிர்பந்தத்தில் 5 மாதத்துக்குள்ள அவர்களை நீங்கள் நிர்பந்தமாக காலி செய்தால் அது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். உண்மையில் சென்னை என்பது இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அல்லது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று உங்கள் பெயரில் பெயர் மாற்றிக்கொள்வது, இதில் மோதித்தான் இப்போ ஜியோ போட்ட இந்த இடங்கள் 10 இடங்களில் கூட 3.5 லட்சம் கேட்டவங்கள 1.5 லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் பணம் கொடுத்தானே போனோம். ஆமாம், எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்கறது உறுதியாயிருச்சு. சில இடத்துல புளியந்தோப்பு பக்கம் மோதி வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். இப்படியாக பல்வேறு ரீதியில் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவர்கள் அதிகமாக திரைத்துறையை நோக்கி, அதில் நல்லது செய்யக்கூடிய பிரபல நடிகரை நோக்கி ஈர்க்கப்படுவது என்பது இயல்பு. அதை வந்து அந்த இயல்பை எல்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. உழைக்கும் மக்கள் வீட்டு பிள்ளைகள் தான் என்ன விஜய் பின்னால் போகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. அவர்கள்தான் என்ன மோட்டார் பைக் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உழைக்கிறதுக்கு அன்றாட உழைப்புக்கு போயிட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி, அப்போது அவர்களுடைய பரப்புரை என்பது சாதாரணமாக இருக்காது, மிகவும் பயங்கரமாக இருக்கும். என்னதான் திமுக ஆட்சி கட்சி அதற்கு என்ன அதிகமான அளவுக்கு தங்களுடைய தொண்டர்களை தயார் செய்தாலும், கூட்டணி கட்சிகள் என்பதாக வந்து நின்றாலும், அந்த எண்ணிக்கையை விட அதிமுகவினுடைய தொண்டர்களும் அதற்கு சமமாக வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கும்போது, கீழே என்ன ஓட்டு 18 வயசுக்கு மேலே இல்லை, அந்த கூட்டம் ஒன்று வந்து அன்றைக்கு லீவு நாள் என்பதனால வாக்குப்பதிவு நாளில் முழுக்க வந்து நிற்க போகிறான் வாக்குச்சாவடி முன்னால். சிக்கலாயிருமா? கண்டிப்பாக. அதனால இது சாதாரணமான தேர்தலாக இருக்காது. இன்னொரு பிரச்சனை, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு அப்படின்ற இதெல்லாம் இந்த அவசரமா எதை தின்றால் பித்தம் தீரும்னு சொல்லி ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகள். இது நிரந்தரமாக அவர்களுக்கு பணி கொடுப்பது என்ற உத்தரவாதம் இல்லாம 3 வேளை சோறு போட்டுட்டா மட்டும் போதுமா என்ற விஷயங்களும் வரும். இந்த 3 வேளை உணவுக்கே வந்து செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டா இருக்கும். இப்படி எதையாவது கடன் ஏறினாலும் பரவாயில்ல, நாங்கள் இறங்கி செலவு பண்ணுவோம்ட்டு 16 தொகுதியும் தொங்கி கொண்டிருக்கிறது சென்னையில். அதில் மிஞ்சி போனால் சில தொகுதிகள் வரலாமே தவிர பெரும்பான்மையான தொகுதிகள் கேள்விக்குறியாகிவிட்டது என்பதுதான். சென்னை என்ற தலைநகரிலேயே திமுகவின் கோட்டையில் மாபெரும் ஓட்டை விழுகிறதா, அது விஜய் வருகைக்கு பிறகு துரிதமாகி விட்டதா என்பதுதான். ஆமாம், அதுதான் யதார்த்தம் என்று பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சார். இது அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.